அடைப்பு காரணமாக கைது செய்யப்பட்டிருந்த திரு மு க ஸ்டாலின் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். 100க்கு 200% இது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு முழு அளவிலே வெற்றி பெறுவதற்கு எல்லா வகைகளிலும் துணை நின்றிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நான் முதலில் அனைத்து கட்சிகளின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த போராட்டத்தில் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வணிகர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அதேபோல் பல தொழில் நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள், இப்படி எல்லா தரப்பு மக்களும், லாரி ஓட்டுநர்கள், திரையுலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள், நடிகர் சங்க நிர்வாகிகள், இப்படி எல்லா வகைகளிலும் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவை தந்தது மட்டுமல்ல, இது வெற்றி பெறுவதற்கு துணை நின்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அனைத்து கட்சிகளின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நடந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பார்த்தாவது மத்தியில் இருக்கக்கூடிய, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி விவசாயிகளுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 41 நாட்களாக ஐயாக்கன் அவர்கள் டெல்லியில் அவருடைய தலைமையில் விவசாய தோழர்கள் ஒரு தொடர் போராட்டத்தை பல கோணங்களில் நடத்தி முடித்து இந்த போராட்டத்தை அனைத்து கட்சி நடத்துகிற காரணத்தால் இந்த நிலையில் அவர்கள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக 1 மாத காலம் ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக நேற்று இரவோடு இரவாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு புகைவண்டியிலேயே இன்று காலை சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். சென்னைக்கு வந்தவுடனே நேராக ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து சென்னையில் வடசென்னை பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த மறியல் போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில் நான் மீண்டும் மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து இந்த போராட்டத்தினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவர்கள் உடனடியாக விவசாயிகள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அவர் போராடி கொண்டிருக்கிற போதே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் அந்த போராட்டத்திற்கு நேரடியாக சென்று பஞ்சாபிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, பக்கத்து மாநிலங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் ஐயாக்கன் அவர் சொல்வது போல இந்த போராட்டத்தின் மூலமாக நிச்சயமாக இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. எனவே இப்பொழுதாவது மத்திய அரசு விழித்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முயற்சிக்க வேண்டும். திருவாரூரில் போராடிய பி.ஆர். பாண்டியன் தாக்கப்பட்டிருக்காரு. கல்லால் போலீசாருடைய தூண்டுதலான தாக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு செய்தி கிடைச்சது. ஆக காவல்துறை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த அல்லது இந்த போராட்டத்தில் கலகத்தை ஏற்படுத்த எவ்வளவோ சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி இந்த போராட்டம் அமைதியாக நடந்திருக்கிறது. சமூக வலைதளமான ட்விட்டர்லாம் இந்திய அளவில் சேவ் இந்தியன் பார்ட்னர்ஸ் அப்படின்ற அளவில் ட்ரெண்டிங்கெல்லாம் இருந்திருக்கு. இந்திய இளைஞர்கள் எல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு போராட்டமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்? அதான் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் நடந்த காரணத்தினால தான் நீங்கள் சொல்வது போல இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இது ஒரு பெரிய பாப்புலராக உருவாகிருக்கு. அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு அரசியலுக்கான போராட்டம்னு நீங்கள் சொல்லியிருக்காரு. பெருமாக்கோள் புகழா?
தர்மாக்கோல் புகழ் தானே கேட்குறீங்க? டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து வீட்டில் திறக்கக்கூடாது, மாநில சாலையில் நகராட்சி சாலை ஆனாலும் அதுவும் இந்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாகத்தான் நான் கருதுகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து தடை உத்தரவு இடைக்கால தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. 3 மாத காலம் இடைக்கால தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு அந்த பிரச்சனைக்கு. ஏன்னா நெடுஞ்சாலைகள் எல்லாம் மாநிலத்திற்கு உட்பட்டது, இது மாநகராட்சிக்கு உட்பட்ட பேரூராட்சிக்கு உட்பட்ட சாலைகளாக மாற்றுவதற்கு வகை செய்யக்கூடிய நிலையில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அது காரணம் வந்து மது கடைகளை, அதாவது டாஸ்மாக் கடைகளை மூடக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தோட இந்த ஆட்சி போட்டிருக்கு. ஆக அதைத்தான் அடிப்படையாக வச்சு எங்களுடைய திமுக கழகத்தின் சார்பில் எங்களுடைய அமைப்பு செயலாளர் பாரதி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அது குறித்து வழக்கு போட்டார். இன்றைக்கி அந்த வழக்கின் அடிப்படையில் இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில், தலைவர்களுடைய கூட்டத்தில் தீர்மானத்தில் இதையும் போட்டிருக்கிறோம். ஆக இந்த தீர்மானத்திற்கு இன்றைக்கு எங்களுக்கு உயர்நீதிமன்றம் மூலமாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, ஒரு நல்ல வெற்றியான செய்தி கிடைச்சிருக்கு.